டேய் ஏன் ஆடியாக்கா ஓ நம்ம பைக்குண்ணா இல்லைண்ணா இல்லை தந்துட்டு ஆடியண்ணா ஹலோ யாரும் இல்லைப்பா நான் மட்டும் தாங்க எப்படி அனுப்புறது எனக்கு எப்படி இது அந்த இது ஒன்று பண்ணால் தான் அனுப்ப முடியும் ஆசிரியராக பேராசிரியராக இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு அவருடைய திரைக்கதை அமைப்பிலும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர் தன்னுடைய படங்களில் ரொம்ப நுணுக்கமாக அவர் வைத்திருப்பார். இன்றைக்கும் அதை மறுவாசிப்பு செய்யலாம். அந்த திரைப்படம் குறித்து குறிப்பாக இது நம்மால் என்கிற திரைப்படம், அந்த திரைப்படம் இன்றைக்கும் அது பொருந்தக்கூடிய திரைப்படம் தான். பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்க்கின்ற ஒரு எளிய மனிதனுடைய கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இன்றைக்கு எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் அன்றைக்கே அவர் ஒரு புரட்சிகரமான திரைப்படத்தை எடுத்தவர். கூடுதலாக அந்த படத்தை மரியாதைக்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களை வைத்தே அந்த படத்தை எடுத்திருப்பது என்பது அவருடைய நுட்பமான அரசியலை தான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஊடக துறையிலும் அவர் சாதித்தவர். தன்னுடைய பாக்கியா இதழ் மூலமாக குட்டி கதைகளை சொல்லி நிறைய தமிழ்நாட்டில் அதிக சர்க்குலேஷன் உள்ள ஒரு பத்திரிகையாக அதுவும் இருந்தது. அப்படி அவர் எல்லா துறையிலும் சாதனை நிகழ்த்தியவர். இசை நிகழ்த்தியவர், இசை அமைப்பாளராக இருந்தவர், பாடல் ஆசிரியராக இருந்தவர். எல்லா துறையிலும் அவர் தனித்த ஒரு முத்திரை பதித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்குனர். தனது குருநாதர் இறந்த ஒரு 17வது நாளில் அவர் இறந்திருப்பது என்பது பெரும் சோகத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் உருவாக்குகின்றது. தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, இந்திய திரையுலகுக்கு வழிகாட்டியாக திரைக்கதையில் அவர் முன்னோடியாக இருப்பவர். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் செம்மார்ந்த வீர வணக்கத்தை அது மிக முக்கியமானது, வரவேற்புக்குரியது. ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கின்றார். அவருடைய அந்த இறப்பு என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் கூட வரவேற்கிறார். அரசு மரியாதையோடு அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.